பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். பழைய பாடல். நம்மை மறவாத ஒரு நேசர் நமக்கு இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 49 15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Isaiah 49:15. Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு சவாலாக ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாலோ, ஒருவேளை அவள் மறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் மறப்பதில்லை. தாய் பிள்ளையை மறக்க முடியுமா? இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கால அளவு கொடுக்கப்படுகிறது. ஒரு தாய் ஒரு வேளை 80 வயதோ அல்லது 90 வயதோ அல்லது எந்த வயது வரைக்கும் அவர்கள் ஆயுஸ் நாட்கள் இருக்கிறதோ அத்தனை நாட்கள் தான் அவருடைய பிள்ளைகளை அவரால் நினைவு கூற முடியும். என்றென்றைக்கும் நம்மை நினைத்து நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தாயே தன் பிள்ளையை மறக்கும் நேரம் வரலாம், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாயை போல தேற்றுவேன் என்று சொன்னவர், ஆனால் நினைவு கூறுவதில் என்னை போல ஒருவராலும் நினைவு கூற முடியாது என்று சொல்கிறார். என்றென்றைக்கும் நம்மேல் நினைவாயிருக்கிறவர். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய நினைவுக்குள் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அடுத்த வசனம் சொல்கிறார், என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் உங்களை என் முன்பாக நான் வைத்திருக்கிறேன், என் கண்களுக்கு முன்பாக நீங்கள் இருக்கிறீர்கள், பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் சொல்வோம், ஆண்டவரே, இந்த உலகத்தில் மிக அதிகமாய் நேசிக்கிறவள் என்னுடைய தாயாக இருந்தால், அவர்களே என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை ஆண்டவரே. இதை நான் விசுவாசிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறீரே, அந்த அன்புக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தில் நாளுக்கு நான் பலப்பட்டு உம்முடைய தயவினால் நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை, என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, என்னை உண்மையாய் மறவாமல் நினைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறீர். எனக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தின தெய்வம் இருக்கிறீர். எனக்காக ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறீர். எனக்காய் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த நீர் என் மேலேயே நினைவாயிருக்கிறீர். என்னை மறப்பதில்லை என்று வாக்கு இருக்கிறீர். அந்த வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூர்ந்து இந்த உலகத்தை நாங்கள் ஜெயமாய் வாழ, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி வாழ எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.